ஏமா வாங்கின பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? ஏங்க கத்துறீங்க? தரமாட்டேன் நான் சொல்றேன். நிச்சயமா தந்துடுறேங்க. இதைத்தாம 6 மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லங்க, அடுத்த மாசம் நிச்சயமா தந்துடுறேன். அடுத்த மாசமும் இதான் சொல்லுவீங்க? எப்போ வந்தாலும் இதான் சொல்ல போறேன். என்னமா சொல்றீங்க? இல்லங்க, இவகிட்ட சொன்னேன். நீங்க கிளம்புங்க, அடுத்த மாசம் கொடுத்துடுறேங்க. மனுஷனா நம்பணுங்க. நம்பினதெல்லாம் போதுமா? பணத்தை முதல்ல எடுத்து வைங்க. அதான் அடுத்த மாசம் தரேன்னு சொல்றேனேங்க. இப்ப மட்டும் முடியாது சொன்னீங்கன்னா வீட்டுல இருக்கிற சாமான தூக்கி வெளியே போட்டுருவோமா? ஒரு நேரம் செல்லடா. தூக்கிடுவியா? நாங்க இருக்கும்போது தூக்கிடுவியா நீ? பாலமா? ஏய், நடுவுல நீ யாரா? டாடா, நம்ம ஏரியாக்கு வந்து நம்மளே யாருன்னு கேக்குறாரு. புதுசா நீ ஏரியா தெரியாம வந்து கலாச்சி நிக்கிறியா நீ? யோ, கொடுத்த பணத்தை கேட்க வந்தா ஆளாளுக்கு வந்து மிரட்டுறீங்களா? யோ, என்ன சொல்லியா பணம் வாங்கினாங்க? பணம் இல்லைன்னு சொல்லி பணம் வாங்கினாங்க. பணம் இல்லன்னு சொல்லி தானே வாங்கினாங்க. திருப்பி கேட்டா எப்படி தருவாங்க? என்னயா நக்கல் பண்றீங்களா? யாரையா நக்கல் பண்றது? எப்படி அந்த குடும்பம் தெரியுமா இது? ஏதோ நேரம் சரியில்லை, அண்டர் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்காக ஏறி மதிக்கலாம் பாக்குறியா நீ? தாடா ஐயோ. யோ, இந்த அம்மனோட பையன் யாருன்னு தெரியல, என் மாமனோட சகல. யோ, இந்த மாமா மச்ச கதெல்லாம் எனக்கு தெரியாதியா? இந்த அம்மா என்கிட்ட பணம் வாங்கியிருந்தாங்க. ஏமா பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதாமா? தரலன்னு வை, நான் வேற ரூட்ல வாங்க வேண்டியதா இருக்கும். யோ, என்னயா? எந்த ஏரியாயா நீ? யாசர்பாடி. யாசர்பாடியா? அங்க டிங்குமார் தெரியுமா? செல்பாஸ்கர் தெரியுமா? யோ, சிரிப்பு செல்வம் தெரியுமாயா? எல்லாம் நம்ம புள்ளிங்க. சொன்னா மௌன தூக்கிடுவாங்க உன்ன. சரி, இப்படிலாம் பேசுறதுனால என்னாண்டா நியாயம் இருக்காதுன்னு நினைக்காத. அல்மேலமா, எப்ப பணம் தரலாம்? அடுத்த மாசம் கொடுத்துடலாம். அடுத்த மாசம்னா ஓகே, அடுத்த மாசம் வாங்கிக்கலாம். அடுத்த மாசம் வருவேன். பணம் தரல இந்த அம்மா ஒண்ணும் பண்ண மாட்டேன். உங்க 2 பேரையும் தூக்கிடுவேன். ஐயா, என்ன நீ இது போய் தூக்கிடுவேன் கவுத்துருவேன்ற? நம்மலாம் பிரதர்ஸ். அடுத்த மாசம் கரெக்டா கொடுத்துருவாங்க. கரெக்டா வாங்கினா நான் பாத்துக்கிறேன். போ பாப்பா. யாருமா அவரு? நமக்கு கடன் கொடுத்தவரு. வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறாரு. நல்ல வேளை ராஜேஷ் தம்பி வந்து காப்பாத்துச்சு. ஆமா சார், அடுத்த மாசம் கொடுத்துருவோன்னு டைம் வாங்கி கொடுத்துருக்குறேன். கொடுத்துடலாமா? இல்லைன்னா ஃபைனான்ஸ் ஏதாவது ஒன்றா சொல்லுங்க, அரேஞ்சு. இல்ல, கொடுத்துடலாம். சரி சார். அபியன் யாரு? உங்க பொண்டாட்டி. அந்த ஆபீஸ்ல லட்சமா ரொட்டேஷன் ஆகுது. விவரம் பத்தல உங்களுக்கு. நல்லா படிச்சிருக்கிறீங்க. அப்படியும் இருந்து என்ன பிரயோஜனம்? நல்லா கேளு தம்பி. அம்மா, தயவு செஞ்சு பேசாதீங்கம்மா. நானே இருக்கணும் எரிச்சல் இருக்கேன். என்னடா எரிச்சல்? பின்னம்மா, தொல்காப்பியன் சரியானவன் இல்லைன்னு அபிகிட்ட எடுத்து சொல்லலாம்னு பார்த்தா, தொல்காப்பியனை பத்தி இப்படி பேசாதீங்க. அவன் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு மருமகனை வரப்போறான்னு சொல்றா. அதை கேட்டதுலேருந்து எனக்கு ஒரே டார்ச்சரா இருக்கு. டேய், டார்ச்சரா இருக்குன்னு சொன்னா பார்த்தாதுடா. அந்த கல்யாணம் நடக்க கூடாது. அப்படி நடந்ததுன்னு வச்சுக்கேன், அப்புறம் நமக்கு திருவோடுதான். அவன் வெளியாளா இருக்கும் போதே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. மாப்பிள்ளை ஆயிட்டான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உனக்கு மரியாதையே கிடைக்காது. இத பாரு ராஜேஷ் தம்பி, உனக்கும் தான் சொல்றேன். உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போறதுக்கு காரணமே அந்த தொல்காப்பியம் தான். முதல்ல பாஸ்கர் கிட்ட இருந்து அபியை பிரிச்சா, அப்புறம் உன்கிட்ட இருந்து ஆர்த்தியை பிரிச்சுட்டா. என் மருமக அபியாவது என்கிட்ட கொஞ்சம் இணக்கமா போய்கிட்டு இருக்கா. ஆனா உன் பொண்டாட்டி ஆர்த்தி உன்னை அண்டவே விட மாட்டேங்கிறா. இந்த லட்சணத்துல நாளைக்கு வந்து வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரானா. அப்படி வந்துட்டான்னு வச்சுக்கியேன், உங்க 2 பேர் கதையும் கந்தல் தான். என்னடி சரிதானே? ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். கரெக்ட் தான் சொல்லிட்டு இங்கே நின்னா சரியாகாதுடா. இத பாருங்க, நீங்க 2 பேரும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அபி வீட்டுக்கு போங்க. அபி கிட்டயும் ஆர்த்தி கிட்டயும் பேசுங்க. அப்பதான் இந்த விஷயம் ஒரு முடிவுக்கே வரும். எனக்கா? இந்தா ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ் இருக்கு. இந்தா. எதுக்கு இதெல்லாம்? இன்னைக்கு வீட்ல விசேஷம். என்ன? சொல்றேன். மனோ, எங்க போற? சும்மா வெளிய போறேன்க்கா. இன்னைக்கு நீ எங்கேயும் போக கூடாது, வீட்லயே இருக்கணும். ஏன்க்கா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் வீட்லயே இருக்கணும்டா. வாங்க சித்தி. என்ன பி, போன் பண்ணி உடனே வர சொன்ன? என்ன விஷயம்? ஆமா சித்தி, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம எல்லாரும் பேச வேண்டியிருக்கு. அதான் வர சொன்னேன். வாங்க சாமி. வர சொன்னேனா? ஆமா ஆமா, வர சொன்னேன். ஆர்த்தி, அவர் உள்ள உட்கார வை. வாங்க சாமி. வாங்க, உள்ள போங்க. என்ன அபி, என்ன இதெல்லாம்? என்ன நடக்குது? ஆமா அபி, வீட்ல கூட யார்கிட்டயும் சொல்லாம அப்படி என்ன விசேஷம்?
ஆனந்தியோட கல்யாண விஷயமா இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசி ஒரு முடிவு பண்ணலான்னு தோணுச்சு. அதான். என்ன அபி இது திடுதிப்புன்னு இப்படி சொல்ற? திடீர்னு இல்லம்மா, ஏற்கனவே நம்ம பேசினது தானே. இன்னும் எதுவும் முடிவு பண்ணாம இருக்கோம்னு நீ சொன்ன. அதான் இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணலாம்னு நினைச்சேன். ஐயர் அதுக்காக தான் வர சொன்னேன். நல்ல விஷயம்தான். ஆனா ஆனந்தி இல்லாம எப்படிமா? அவதான் ஊர்ல இல்லையே. அவ ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி ஊருக்கு போயிருக்கா. அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நாம இருக்கோம்ல. அது எப்படிக்கா ஆனந்தி அக்கா இல்லாம? ஆர்த்தி, இது ஏற்கனவே பலமுறை பேசின ஒரு விஷயம். இதுல ஆனந்தி சொல்ல என்ன இருக்கு? நாம இப்போ டேட்டை முடிவு பண்ணி வச்சுக்கலாம். அவ வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். சரிம்மா, அந்த தொல்காப்பியன் தம்பி கிட்டயாவது ஒரு வார்த்தை சொன்னியா? வர சொல்லிருக்கேம்மா, இப்ப வந்துருவாரு. என்ன இருந்தாலும் ஆனந்தி இல்லாம. சித்தி, அதெல்லாம் பரவாயில்ல சித்தி. இது என்ன பொண்ணு பாக்குற விஷயமா? பேசி முடிக்கிற விஷயம் தானே. வாங்க துல்ஸ். வாங்க. வாங்க. என்ன எல்லாரும் இருக்க மாதிரி தெரியுது? என்ன விஷயமா வர சொன்னீங்க அபி? சொல்றேன், உட்காருங்க. உட்காருங்க தம்பி. நீங்க உட்காருங்க அபி. அம்மா நீங்க? இல்ல, நீங்க உட்காருங்க. தொல்காப்பியன், ஆபீஸ்ல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு. அதை நீங்க மனசுல எதுவும் வச்சுக்க வேண்டாம். ச்சே என்ன அபி? அதை நான் எப்போ மறந்துட்டேன். அபி, என்ன விஷயமா வர சொன்னீங்க? ஆபீஸ் விஷயமா உங்களை வர சொல்லல, வேற ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். அதனால தான் எல்லாரையும் வர சொன்னேன். என்ன அபி? உங்களுக்கும் ஆனந்திக்கும் ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா? அது அப்படியே நிக்குது. இனிமேலும் இதை தள்ளி போட வேண்டாம்னு நினைச்சேன். அதனால டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். என்ன அபி இது? திடுதுப்புன்னு இப்படி சொல்றீங்க? திடுதிப்புன்னு எதுவும் இல்லையே, ஏற்கனவே பேசியிருக்கிறது தானே. அதுக்கு இல்ல, ஆனந்திக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவளுக்கு இது தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப அவ ஊர்ல இல்ல, அவ்வளவுதான். இப்போ நீங்க பண்ணிருக்க இந்த ஏற்பாடு ஆனந்திக்கு தெரியாது இல்லையா? அபி, நான் உங்ககிட்ட அவை வாங்க பாஸ்கர். ஏதோ முக்கியமா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் அப்புறமா வரேன். இல்ல பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, சிமெண்ட் ஏஜென்சிக்கு செக் கொடுக்கணும். கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செக் புக் கொடுங்க. இதுல சைன் பண்ணிடு அபி. கொடுங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்க. நான் இங்க வந்து தொந்தரவு நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனந்தியோட கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருக்கோம். இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல, எனக்கு வேண்டாம். இல்ல பரவாயில்ல, இருங்க. ஆர்த்தி, காஃபி கொண்டு வா. உட்காருங்க. உட்காருங்க தம்பி. இல்ல பரவாயில்ல, நான் ராஜேஷோட வந்தேன். அவன் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நல்லதா போச்சு. அவரையும் உள்ள வர சொல்லுங்க. ராஜேஷ் உள்ள கூப்பிடுங்க. சரி. நீ ஏன் உள்ள போகாம இருக்கிற? டப சகல வந்துட்டே. உள்ள வா. நான் எதுக்கு? அத ஆனந்தி நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தொல்காப்பியன் வந்திருக்கான், அவனை வர சொல்றாங்க. ஐயா கம்னருங்க சகல. ஏய், இந்த வீட்டு மாப்பிள்ளை, நீ சொன்னா கேளு. ஏன் இவ்வளவு யோசிக்கிற? ஐயோ அது அப்பா கூப்பிடறாருல. ஏய், நீர்ரா சுலுப்பி. சரி வாங்க. இந்த இந்த சட்டையை கட்டிட்டு வா. தப்புடி. மாப்பிள்ளைய லட்சணமா உள்ளவா. வணக்கம். வாங்க தம்பி, உட்காருங்க. உட்காருங்க. சித்தி,
சரி சொல்லுங்க தொல்காப்பியன், உத்தேசமா எந்த மாசம் உங்களுக்கு சௌகரியமா இருக்கும்? அந்த மாசத்திலேயே தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அபி, ஆனந்தி வந்துடட்டுமே? ஏன் மறுபடியும் ஆனந்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் நாம எல்லாரும் இருக்கோமே. நம்மெல்லாம் இருக்கோம், இருந்தாலும் ஆனந்தி இருக்கிறது தானே ரொம்ப முக்கியம். எல்லாரும் இங்க இருந்தாலும் கூட அவங்க இல்லாட்டி நல்லா இருக்காதே. தொல்காப்பியன், இது பேசி முடிவு பண்ண விஷயம் தானே. தேதி முடிவு பண்றது ஒரு சின்ன விஷயம், அதுக்கே இவ்ளோ யோசிக்கிறீங்க? ஏதாவது குழப்பம் இருந்தா அத பிராங்கா சொல்லிடுங்க. அபி, சொல்லுங்க. இது சம்பந்தமா நல்லா யோசிச்சிட்டேன். நிறைய டைம் எடுத்து யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதாவது எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு தான் படுது. அதான் அபி நல்லது. என்ன தொல்காப்பியன் இது? நீங்களே வேண்டாம்னு சொல்றீங்க? இது பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், ஆபீஸ்ல சில குழப்பங்கள் நடந்திருக்கு, அது வேற. நீங்க தயவு செஞ்சு அதையும் இதையும் குழப்பிக்காதீங்க. இல்ல அபி, நான் அதை வச்சு இதை டிசைட் பண்ணல. இதுக்கான காரணங்கள் வேற. என் சூழ்நிலை, நிலைமை அப்படி. இல்ல தொல்காப்பியன், நீங்க சில விஷயங்களை இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன் அபி, அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல தொல்காப்பியன், ப்ளீஸ் அபி, தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கங்க. நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியல, அதான் வேற விதமான ஆங்கில யோசிக்கிறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? முடியாதுன்னு சொல்றீங்களா? அப்போ எங்க குடும்பத்தோட உறவு வச்சுக்க நீங்க விரும்பல, அப்படிதானே? இல்ல அபி, நீங்க என்ன தம்பி இது நம்ம வச்சு இப்படி பண்றீங்க? ஆமா, ப்ளீஸ் ஆனந்தி வரட்டும், அப்புறமா இதை பத்தி பேசலாமே. இத பாருங்க தம்பி, ஆனந்தி முன்கோபக்காரிதான், ஆனா அவ சொக்க தங்கம். ஆர்த்தியாவது அப்பப்போ சண்டை போடுவா, ஆனா ஆனந்தி இது வரைக்கும் தனக்குன்னு எதுவுமே யோசிக்காதவ. ஒரே ஒரு முறை ஆசைப்பட்டா, ஆனா அந்த கல்யாணம் நடக்கல. அந்த ஒரு துரதிருஷ்டம் தவிர அவ மேல எந்த குறையும் சொல்ல முடியாதுப்பா. அம்மா, ஆனந்தி மேல நான் எந்த குறையும் சொல்லலையம்மா. ஆனா அவளை வேண்டாம் நீ மட்டும் ஒரு வார்த்தையில தூக்கி போட்டுடுவீங்க, அப்படிதானே? உங்களை சொல்லி தப்பில்லை தம்பி. 4 அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளோட பிறந்திருந்தா இந்த வேதனையோட வலி புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தான் அப்படி யாருமே இல்லையே, அதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. அம்மா, நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நான் பேசுறத புரிஞ்சுக்கிற மனநிலையில நீங்க இல்ல. எல்லாத்தையும் வெளிப்படையா பேச முடியாத நிலைமையில நான் இருக்கேன். தயவு செய்து என்ன தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க. என்ன பேசுறீங்க தொல்காப்பியன்? வேடிக்கை பார்க்க வந்த எங்களால நீங்க பேசுறது புரிஞ்சுக்க முடியல. இதை நியாயப்படுத்தி பேசுறீங்க. சாரி அபி, நீ இடம் கொடுத்ததுனால தான் இந்த ஆள் இப்படி எல்லாம் ஆடுறான். பாஸ்கர், இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். என்ன சம்பந்தம் இல்லாத விஷயம்? கண்டிப்பா இது எங்களுக்கு தேவையான விஷயம் தான். அபி உனக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கா, எப்படி அவமானப்படுத்துற? சாரி அபி, எமோஷனல்ல கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். வரேன். சாரி அபி. முன்னாடி டேபிளுக்கு ஒரு ஃபுல் பாயில். ஏய் அண்ணே, ஆம்பல் ஏதோடா இந்த போட்டுட்டு இருக்கேன், நான் கொண்டு வரேன். நேத்து பேட் இப்ப கொண்டு வரேன். சீக்கிரம் ஏத்தாடா. சரிண்ணே. ஐயா, கடையை சாத்திரீங்களா? இந்த மாதிரி லேட்டா கொடுத்தா அப்புறம் சீக்கிரம் என்ன சகல உட்கார்ந்து பேசாம இருக்கிற? அந்த தொல்காப்பியன் ஏதாவது பண்ணி ஆகணும்டா.
அதான் ஆனந்தி மேட்ரு அத்து விட்டு போயிட்டானா, அப்புறம் நான் விட்டுத்தல. விட்டு தள்ளறதா? ஏய், அவனால என் வாழ்க்கையே நாசமா போச்சுடா. ஏன் அபிக்கும் எனக்கும் பெரிய வரதுக்கு காரணமே அவன்தான்டா. அவன் மேல இருக்கிற கோவத்துல நான் பல முறை அபிட்ட சண்டை போட்டிருக்கேன். ஆமா, அபி என்னையும் அவனுக்கு ரொம்ப இடம் குத்துச்சு. நம்ம வீட்டில் உட்காந்துச்சிங்கன்னு ஆனந்தி கட்டிக்க சம்மந்தமானு அவனா டென்ஷன் இருக்குது. நானும் அவங்க வீட்டு மாப்பிள்ளை தானே, நல்லா நினச்சி பாரு. என்னைக்காவது என் கையில் என் மாமியாரோ இல்லை அபி அண்ணியோ இல்லை ஆனந்தியோ மனசு வந்து ஒரு வார்த்தையாவது நல்லபடியாக பேசிப்பாங்களா? அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப வருத்தம் சகல. ஏய், மற்றவனை பற்றி கவலை இல்லை. உன் பொண்டாட்டி ஆர்த்தி அவனை மதிக்கிறாளா? அதுக்கு யாரா காரணம்? அந்த தொல்காப்பியன். ஏய், உன் பொண்டாட்டி உன் வீட்டை விட்டு வெளில போனா எங்கே போயிருக்கணும்? அவன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும். அந்த தொல்காப்பியன் என்ன பண்ணா? நடுவில் வந்து அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். எதுக்குன்னா உன்னை வெறுப்பேத்துறதுக்காக. அது மட்டும் இல்லை, வேணும்னே அபி ஆஃபீஸில் இப்போ உன் பொண்டாட்டியை நிற்க வச்சிருக்கான். ஏன் எதிராக நிற்கிறதுக்காக. இது உன் பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குது. அது என்னவோ உண்மைதான். நல்ல வேலை, நமக்கு கொஞ்சம் லக்கு இருக்கு. அதான் அந்த பையன் ஆனந்தியை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் மட்டும் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்திருந்தான்னு வச்சுக்க, நம்மளை காலி பண்ணிருப்பான். அது வரைக்கும் ஓகே தான். அப்ப தொல்காப்பி விட்டு தரலாமா? ஏய், என்ன மறுபடியும் அதே சொல்ற? அவன் இன்னும் அபி ஆபீஸ்ல தான் இருக்கான். அவன் அங்க இருக்கிற வரைக்கும் அபியும் ஆர்த்தியும் தூண்டி விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவான். அப்ப என்னதான் பண்ணா சகல? யோசிடா, யோசி. யோசிக்கிறதா? நமக்கு அந்த லெவல்ல மூளை கிடையாதுப்பா. ஏதோ சருகு அடிப்பேன், ஆட்டோ ஓட்டுவேன், நல்லா கானா பாடுவேன், பாடுவான். சரி, கானா வானா, நீயே சொல்லு சகல. சொல்றேன், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணு. சருகு சத்தியமா ஃபாலோ பண்ணுவேன். Cheers. Ses.